ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்களாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில் आपसे मिलने நாங்கள் में மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையை கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. யாத்திராகமம் निर्गमन 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 26 ஒரு அழகான வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 26 में अच्छा वचन कहा गया है. கர்த்தரே சொல்லுகிறார், परमेश्वर कहता है நானே உன் பரிகாரிய கர்த்தர், मैं तुम्हारा चंगा करने वाला அப்பத यहोवा हूं. தண்ணீர் ஆசீர்வதிப்பேன், मैं तेरे पानी और जल को आशीष करके வியாதியை உன்னை விட்டு நான் விலக்குவேன். और तेरी बीमारियों को तुझसे दूर करूंगा. அவர் என்ன சொல்லுதார்? वो क्या कहता है? அப்பதே தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், वो तुम्हारे अन्न और जल को आशीष करेगा வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். और बीमारी को तुझसे दूर ஒரு करूंगा. ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா एक आशीष मिलना है तो நீங்க ஒன்னு நம்பணும், उस पर भरोसा रखना है. ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். एक विश्वास रहना है. கர்த்தர் எனக்கு பரிகாரி, परमेश्वर मेरा चंगा करने वाला அவர் है. எனக்கு சுகம் கொடுக்கிறவர், वो मेरा चंगा करने वाला அவர் है. யெகோவா ரஃபா, वो यहोवा राफा है. அவர் எனக்கு சுகம் கொடுக்கிற वो தேவன். चंगा करने वाला परमेश्वर. அவராலே தான் उससे ही இந்த வியாதி சுகமடையும். इस बीमारी से चंगाई पाएंगे. இயேசுவாலே தான் यीशु से ही இந்த பலவீனம் மாறும். ये बलवीनता बदलेगा. அவருடைய தழும்புகளால उसके घाव நான் से குணமாவேன், मैं चंगाई पाया, நான் சுகமாவேன் मैं सुख पाऊंगा. என்று அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, इस तरह से उस पर विश्वास நீங்க रखते அவரை समय, விசுவாசிக்கும் பொழுது, उस पर विश्वास रखते समय, அவரே பரிகாரி நீங்க சொல்லும் பொழுது वही चंगा करने वाला कहते समय உங்க அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும். आपके अन्न और जल आशीषित रहेंगे. வியாதி அவர் விலக்குவார். वो बीमारों को दूर करेगा. எகிப்துக்கு வந்த வியாதியை मिस्र को जो आए बीमारियों को ஒன்றையும் एक भी உங்கள் மேலே நான் வர பண்ணேன். तेरे पास नहीं आएगा. வர பண்ண மாட்டார். वो नहीं आएगा. உங்களை ஆசீர்வதிப்பார். आपको आशीष करेगा. வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். बीमारी से चंगाई देगा. ஒன்னு நம்புங்க, विश्वास कीजिए. இயேசு கிறிஸ்து தான் यीशु ही என் வியாதிக்காக, ये जो बीमारी के என்னுடைய लिए, பாவத்துக்காக, पापों के लिए, என்னுடைய பலவீனத்துக்காக, बलवीनता के என்னுடைய लिए, சாபத்துக்காக शापों के लिए அவர் சிலுவையில் மரித்தார். वो जो क्रूस पर मारे गए, அவரால் தான் அந்த வியாதி சுகமடையும் என்று சொல்லி उनसे ही बीमारी से चंगाई पाए. விசுவாசிக்கும் பொழுது विश्वास करते அது அப்படியே समय நடக்கும். वैसा ही होगा. அவர் உங்களுக்கு பரிகாரி, वही आपका चंगा करने वाला है. குடும்ப வைத்தியர், वो जो हमारे परिवार की सब कुछ करने वाला நிச்சயமா செய்வார். निश्चय करेगा. தீராத வியாதிகள் மாறும். जो बीमारी नहीं बदल सकता वो बदल जाएगा. டாக்டரால் கைவிடப்பட்டதான வியாதிகளை அந்த சுகப்படுத்துவார். जो डॉक्टर ने नहीं होगा कहा उस तरह की बीमारी को चंगाई देगा. கையின் பிரயாசம், आपके हाथों के प्रयास को, அப்பமும் தண்ணீரும் अन्न और जल को ஆசீர்வதிக்கப்படும். आशीष करेगा. நாம் செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद ஒரு करते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना करते हैं. வியாதியோடு இருக்கலாம், बीमारी के साथ होंगे, பலவீனத்தில் இருக்கலாம், बलवीनता के साथ होंगे. இயேசுவே நாமத்திலே यीशु के नाम से பரிகாரிய கர்த்தர் चंगा करने वाले यहोवा உம்முடைய கரத்தை கொண்டு आपके हाथों के दौरान, உம்முடைய தழும்புகளால் आपके गांव से ஒவ்வொருவரையும் हर एक को சுகப்படுத்தும். चंगाई कीजिए. அற்புதம் உண்டாவதாக. अद्भुत कार्य हो उनके தீராத बीच में. வியாதிகள் மாறட்டும். जो बीमारी नहीं चंगा हो सकता चंगाई हो. டாக்டர்களால் கைவிடப்பட்டதான வியாதிகள் மாறட்டும். डॉक्टर ने जो हाथ छोड़ेगी बीमारी सब ஒரு बदलना है. அற்புதம் செய்யும். एक अद्भुत कार्य कीजिए. அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படட்டும். उनके अन्न और जल को आशीष कीजिए. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते अच्छे पिता. ஆமென். आमीन.